தமிழகத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் சுற்றி வளைத்திருக்கிறது. கண்டிப்பாக தப்பவே முடியாது. உறுதியான மழை பொழிவுகள் பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வாய்ப்புகள் மிக குறைவு என்பது குறித்து மிக தெளிவான தகவல்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் கண்டிப்பாக கொட்டித்தீர்க்கும். வடக்கு கடலோர தமிழகத்திலிருந்து குமரி கடல் பகுதிகள் வழியாக, குறிப்பாக குமரி கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையானது நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களிலும் உள் மாவட்டத்தில் சில இடங்களிலும் பரவலாக மழை தீவிரம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாயிருக்கு. புதுக்கோட்டையில் 7 சென்டிமீட்டர், சின்ன கல்லாரில் 9 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நீலகிரி, அதே மாதிரி மணம்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள், கோவிலாங்குளம் பகுதிகள், நாற்றம்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளிலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கு. நிறைய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர்லேருந்து 9 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது. அதனால் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வானிலை அறிக்கையை கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா மட்டும்தான் எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு, இன்னும் அடுத்து வரும் நாட்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகும், எங்கெல்லாம் இன்றைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வடக்கு கடலோர தமிழகத்திலிருந்து குமரி கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையானது நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை தீவிரமாகும். ஒரு சில இடத்தில் மழை இல்லாமல் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாகவே பதிவாகும். ஏன்னா நிறைய இடங்கள்ல மழை வரல ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க. ஒரு சில இடத்துல இருந்து கனமழை பெய்தது அப்படிங்கிற தகவலை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருந்தீங்க. குறிப்பா திருச்சி, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்லாம் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நமக்கு மழை தீவிரமானது தொடர்ந்து இனி வரும் நாட்கள் எங்கெல்லாம் மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதன் காரணமாக குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. உதாரணமாக நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல வலுவான கனமழை கிடைக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், கோத்தகிரி, குன்னூர், அவலாஞ்சி, உதகமண்டலம், குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டித்திருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாரிலும் கனமழையும், கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும். ஆகவே மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டங்களில் சில சமயங்களில் விட்டுவிட்டு கனமழையும், தென்காசி பொறுத்த வரைக்கும் ஜூலை முதல் வாரத்தில் பரவலான மழை பொழிவுகள் தீவிரமடையும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் கடந்த நாட்கள் நமக்கு மழை கிடைத்திருந்தாலும் ஜூலை முதல் வாரத்தில் கணிசமாக நமக்கு கனமழையினுடைய தீவிரம் பல்வேறு பகுதிகளிலும் அதிகரிக்கக்கூடும். ஆகவே நிறைய இடங்கள்ல ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் காணப்பட்டு வருது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுமா அப்படின்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு மாவட்டங்களிலும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு அவ்வப்போது பெய்ய வேண்டிய மழை அளவு பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரும்பாலும் பதிவாகிடும். இயல்பை ஒட்டிய ஒரு மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையில தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிற நிலைமை நமக்கு வராது. அதனால கவலைப்படாதீங்க. ஆனால் வெயிலுடைய தாக்கம் குறையாதுங்க. இன்னமும் மதுரை போன்ற மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு பகல் நேரங்களில். அதனால ஜூலை முதல் 2 வாரங்கள் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் ஆங்காங்கே ஒரு சில மாவட்டங்களில் மட்டும், அதாவது ஓரிரு மாவட்டங்களில் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரித்தே காணப்படும். ஆனாலும் மாலை மற்றும் இரவு நேர மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம்தான் வெயிலுடைய தாக்கம் நீண்ட நாட்களாக நீடித்திருக்கு. மே மாதம் முடிந்தும் ஜூன் மாதமும் முடிய போகுது. இந்த நிலைமையிலையும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இன்னும் 40 டிகிரி செல்சியஸை இன்னும் குறைஞ்ச மாதிரி நமக்கு தெரியல. பல பகுதிகளிலும் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் 38 40 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலையானது ரொம்ப தீவிரமாக பதிவாயிட்டு இருக்கு. அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர்,
திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அவ்வப்போது சில சமயங்களில் மழை கிடைக்கும். ஏன்னா கடந்த நாட்களில் புதுக்கோட்டை, திருச்சியில் பகுதியான கனமழை தீவிரமானது. தஞ்சாவூரிலும் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பதிவாச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மழை பெய்ததை நம்ம பார்த்தோம். இந்த வானிலை அறிக்கை முடியும் போது எந்தெந்த ஊரில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். அதனால் பொறுமையாக காத்துருங்க. அதே மாதிரி டெல்டா பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் பகுதியான மிதமான மழை வரும் நாட்களில் பதிவாகக்கூடும். அடுத்ததாக தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்களில், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டங்கள், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லாம் மழை கிடைத்தே நீண்ட நாட்கள் ஆகுது. அதிக நாட்கள் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை ராமநாதபுரம் மாவட்டம், அதேமாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஆகட்டும். தொடர்ந்து விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலும் பகுதியான ஒரு மழை பொழிவை பதிவாகிட்டு நிறைய இடங்கள்ல மழை பெய்யாத ஒரு சூழ்நிலைகள். இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூலை முதல் வாரத்தில் பெரும்பாலான மலை பகுதிகளில் கனமழை தீவிரமாகவும், தென் மாவட்டத்தின் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையாகவும் தொடர்ந்து பதிவாகும். ஆகவே தென் மாவட்டங்களில் பகுதியான மட்டுமே மிதமான மழை கிடைக்கும். ஒன்று இரவு நேரங்கள், அப்படின்னா நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. பகல் நேர வெப்பநிலை குறைய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா 40 டிகிரி செல்சியஸ் 38லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து பதிவாகும். அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழையும் ஆங்காங்கே காணப்படக்கூடும். அதே போல் வட தமிழக உள் மாவட்டத்திலையும் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் வெப்பசலன இடி மழை கண்டிப்பாக காத்திருக்கு. திருவண்ணாமலையெல்லாம் விட்டு விட்டு மழை வந்துட்டு தான் இருக்குது. அதேமாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆகட்டும், தருமபுரி ஆகட்டும், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூரில் எல்லா நாளும் மழை வரலனா கூட அவ்வப்போது 2 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு 4 நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை வந்து போகிறது நம்ம பார்க்க முடியுது. ஜூலை முதல் வாரத்திலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் நீடிக்கும். வெயிலின் தாக்கம் பகலில் காணப்பட்டாலும் மாலை 4 மணிக்கு பிறகு இடி மின்னல் கடுமையாகவும் மழை பொழிவுகள் தமிழகத்தில் மிக அதிகமாகவும் பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் ஆனது வெப்பம் பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு சின்னக்கல்லார் 9 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 7 சென்டிமீட்டர், சோலையாறில் 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூரில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. நீலகிரி 4 சென்டிமீட்டர், மணம்பூண்டி 4 சென்டிமீட்டர், கோவிலாங்குளம் 4 சென்டிமீட்டர், நாற்றம்பள்ளி 3 சென்டிமீட்டர், கருமந்துறை 3 சென்டிமீட்டர், கந்தர்வக்கோட்டை 3 சென்டிமீட்டர், வெங்கூர் 3 சென்டிமீட்டர், மருங்காபுரி 3 சென்டிமீட்டர், தெற்கோயிலூர் 3 சென்டிமீட்டர், மானாமதுரை 2 சென்டிமீட்டர், சிற்றாறு 2 சென்டிமீட்டர், மரக்காணம் 2 சென்டிமீட்டர், வலங்கைமான் 2 சென்டிமீட்டர், அவினாசி 1 சென்டிமீட்டர், வாழப்பாடி 1 சென்டிமீட்டர், சோத்துப்பாறை 1 சென்டிமீட்டர், பள்ளிப்பட்டு 1 சென்டிமீட்டர், பாலக்கோடு 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளாக பதிவாகியிருக்கு நண்பர்களே. அதனால் பாருங்கள் எவ்வளவு பகுதிகளில் நமக்கு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் தான் நமக்கு மழை வந்திருக்கு. அதிகபட்சமாக சின்ன கல்லாரில் தான் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகிருக்கு நண்பர்கள். அதனால் தொடர் மழை பொழிவுகள் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பெய்த மழை அளவுகள். நேற்று உங்களுக்கு பெய்த மழை அளவு இன்று மாலை உங்களுக்கு அறிவிக்கப்படும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.